முன்னொரு காலத்தில் வட இந்தியாவில் பனாரஸ் என்னும் இடத்தில் ஒரு ராஜவம்சத்தில் ஞான ஒளியுடன் ஒரு குழந்தை பிறந்தது. அது சுபுதி என்ற பெயருடன் வளர்ந்து வந்தது. பிறகு அந்நாட்டு அரசனாக முடிசூட்டப்பட்டு நல்லாட்சி செய்தார். நமது அரசர் இலகிய மனம் படைத்தவர். ஆமாம், அவர் அரசு களஞ்சியத்தில் உள்ள அனைத்து செல்வங்களையும் நற்காரியங்களுக்காகவும் ஏழை மக்களுக்காகவும் பயன்படுத்தி வருகிறார். உணவு உடைகளை முன்பின் தெரியாதவர்களுக்கும் கொடுத்து உதவி செய்து வருகிறார். விரைவில் அரசர் சுபுதி தனது பொறுமை, இரக்க சுபாவம், கருணையினால் புகழ் பெற்றார். ஒரு தந்தை தன் குழந்தைகளிடம் காட்டும் அன்பை போல் எல்லா மக்களையும் அன்புடன் நேசித்தார். யாருக்கும் எந்த தீங்கும் செய்யக்கூடாது என்பதற்காக அரசர் சுபுதி தவறு செய்பவர்களை தண்டிக்காமலும் சிறையில் அடைக்காமலும் இருந்தார். அவரது சபையில் கெட்ட எண்ணம் கொண்ட அமைச்சர் ஒருவர் இருந்தார். ஒரு நாள், இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு சாதகமாக்கிக் கொள்கிறேன். அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தொடர்ந்து கஜானாவில் இருந்து செல்வத்தை களவாடத் துவங்கினார். இது சில காலம் தொடர்ந்தது. ஒரு நாள் அரசருக்கு இந்த விஷயம் தெரிய வந்தது. அரசர் அந்த அமைச்சரை அழைத்தார். அமைச்சரே, நேற்று நீங்கள் மிகப்பெரிய மோசடி வேலையை செய்து விட்டீர்கள். அதை விசாரணை செய்து நான் கண்டுபிடித்து விட்டேன். இது செவி வழி பரவி தங்களின் நேர்மையின்மை பனாரஸ் முழுவதும் பேசப்பட்டு வருகிறது. இது உமக்கு அவமானமாக இல்லையா? உமது உடைமைகளை எடுத்துக்கொண்டு நீயும் உன் உற்றார் உறவினர்கள் அனைவரும் இந்த நாட்டை விட்டு வேறெங்காவது சென்று பிழைத்துக் கொள்ளுங்கள். இதுவே உமக்கு பாடமாக அமையட்டும். அமைச்சர் தன் உடைமைகளுடனும் குடும்பத்தினருடனும் கோசல நாட்டிற்கு சென்றார். கோசல நாட்டு மன்னனை சந்தித்து வேலை தரும்படி கேட்கிறேன். அவர் மிகவும் புத்திசாலியானதால் பக்குவமாக செயல்பட்டு அம்மன்னனின் அமைச்சராக பதவியேற்றார். இப்பொழுது நான் அமைச்சராகிவிட்டேன். எதையாவது செய்து கோசல நாட்டு மன்னனின் நம்பிக்கைக்கு பாத்திரமாகி நம்பிக்கைக்குரிய ஆலோசகராக மாற வேண்டும். ஒரு நாள், மன்னா, இந்த பனாரஸ் நகரமானது கொடுக்கில்லாத தேனீக்களை கொண்ட தேன்கூட்டை போன்றது. அதனை ஆண்டு கொண்டிருக்கும் அரசன் மிக மென்மையான வல்லமை இல்லாதவன். ஒரு சிறு படையுடன் சென்றால் போதும் மன்னா, அந்நாட்டை கைப்பற்றி நம்முடையதாக்கிக் கொள்ளலாம். மிக சுலபம். நீங்கள் எனது அமைச்சர். ஒரு ஒற்றனை போல் பேசி என்னை வம்பில் மாட்டிவிட பார்க்கிறீர்களே. இல்லை மன்னா, நீங்கள் என்னை நம்பாவிட்டால் உங்களது ஒற்றர்களில் ஒருவனை அனுப்பி வையுங்கள். இது உண்மையா இல்லையா என்பதனை கண்டறிந்து வரச் சொல்லுங்கள். நான் சொல்வது அனைத்தும் உண்மை. பனாரஸ் மன்னனிடம் திருடனை கொண்டு போய் ஒப்படைத்தால் அவர் திருடனுக்கு பணத்தை கொடுத்து அனுப்புவார். மன்னர் இது உண்மையாக இருக்குமா என கண்டறிய விரும்பினார். சில திருடர்களை அனுப்பி பனாரஸின் கிராமத்தில் கொள்ளையடிக்கச் சொன்னார். கிராம மக்கள் அத்திருடர்களை பிடித்து தங்கள் அரசனான சுபுதி மன்னரிடம் ஒப்படைத்தனர். இப்படி ஒரு குற்றம் செய்ய உங்களுக்கு என்ன அவசியம் ஏற்பட்டது? பிரபு, நாங்கள் மிகவும் ஏழைகள். பணம் இல்லாமல் வாழ வழியில்லை. தங்கள் ராஜ்யத்தில் நிறைய வேலையாட்கள் உள்ளனர். ஆனால் எங்களுக்கு எந்த வேலையும் கிடைக்கவில்லை. இந்த நாட்டில் வாழ வழி இல்லாததால் திருட ஆரம்பித்து விட்டோம். இதை கேள்விப்பட்ட மன்னன் அவர்களுக்கு பொன்னும் பொருளும் கொடுத்து திருடுவது தவறு என்று புத்திமதி கூறி அவர்களை அனுப்பி வைத்தார். திருடர்கள் கோசல நாட்டிற்கு திரும்பினர். என்ன, அந்நாட்டு மன்னன் உங்களை விடுதலை செய்ததோடு மட்டுமல்லாமல் பரிசும் கொடுத்தானா? இப்பொழுதே பனாரஸ் வீதிகளில் கொள்ளையடிக்க
சில கொள்ளையர்களை நான் அனுப்பி வைக்கிறேன். அவர்களும் கடைகளில் சூறையாடி சில பொதுமக்களை கொன்றனர். அவர்களை மக்கள் பிடித்து மன்னனிடம் அழைத்து வந்தபோது, எனதருமை வீரர்களே, இதை கேள்வியுற்ற கோசல மன்னன், பனாரஸ் மீது இப்பொழுதே படையெடுப்போம். அவனது சேனை யானைப்படையுடன் பனாரஸ் நோக்கி புறப்பட்டது. ஆனால் பனாரஸ் மன்னன் தனது பெரும் படையில் சக்தி வாய்ந்த யானைகளையும் வைத்திருந்தான். சாதாரண சிப்பாய்கள் பலர் இருந்தனர். அவர்களில் சிலர் ஆஜானுபாகுவாக பனாரஸ் படையால் இந்தியா முழுவதையும் வெல்லும் ஆற்றல் பெற்றிருந்தனர். மகாபிரபு, கோசல நாட்டு மன்னன் ஒரு படையுடன் நம்மை வெல்ல வந்து கொண்டிருக்கிறான். மன்னா, ஒரு வார்த்தை சொல்லுங்கள் போதும். நாங்கள் அந்த படையை நார் நாராக கிழித்து போட்டு விடுகிறோம். எனதருமை வீரர்களே, நான் மன்னனாக இருக்க வேண்டும் என்பதற்காக போரிடுவது கூடாது. நாம் மற்ற உயிரினங்களை எல்லாம் கொன்றுவிட்டால் நமது மன நிம்மதியும் அதனோடு சேர்ந்து அழிந்து போய்விடும். நாம் எதற்காக அவர்களை எல்லாம் கொல்ல வேண்டும்? நாம் சண்டை போடவில்லை என்றால் நம்மையும் நம் ராஜ்யத்தையும் கைப்பற்றி விடுவார்கள். அவர்களுக்கு இந்த ராஜ்யம் தேவையென்றால் இதனை தாராளமாக எடுத்துக்கொள்ளட்டும். எனக்கு சண்டையிடுவதற்கு விருப்பமில்லை. மன்னா, அவர்களை கொல்ல வேண்டாம் என்றால் நாங்கள் ஆயுதங்களுடன் சென்று அவர்களை பிடித்து வருகிறோம். நாம் மிகவும் பலசாலிகள். அவர்களின் படைகளை விட நம் படை பெரியது. நாங்கள் எக்காரணம் கொண்டும் அவர்களை கொல்ல மாட்டோம். ஒருவேளையாக நாம் அவர்களிடம் சரணடைந்தாலும் நம் எதிரி படையினர் கண்டிப்பாக நம்மை கொன்று விடுவார்கள். ஆனால் மன்னன் சுபுதி தன் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளவே இல்லை. யாருக்கும் எந்த தீங்கும் நேரிடக்கூடாது என்றான். அவர்களை போரில் கொல்லவில்லை என்றாலும் சண்டையில் சிலருக்கு காயம் ஏற்படும். எதிர்பாராத விதமாக சிலர் இறக்கவும் நேரிடும். அதனால் நான் தீங்கு செய்ய மாட்டேன். தீங்கு செய்ய நினைக்கும் மற்றவர்களையும் விடமாட்டேன். அனைவரும் வாழ வேண்டும். பின் சுபுதி மன்னர் அந்நியர் ஊடுருவும் பொருட்டு கோட்டை கதவுகளை திறந்து வைக்கச் சொன்னான். தனது அமைச்சர்களை மாடிக்கு அழைத்து சென்று அவர்களுக்கு புத்திமதி கூறினான். யாரும் எதையும் பேசக்கூடாது. அமைதியாக இருக்க வேண்டும். கோசல நாட்டு மன்னன் பனாரசுக்குள் நுழைந்து தன்னை தடுக்க யாரும் இல்லாததைக் கண்டான். அரண்மனையை சுற்றி வளைத்தான். அங்கே அரண்மனை கதவுகள் திறந்து வைக்கப்பட்டிருப்பதைக் கண்டான். என்ன ஆச்சரியம் இது! நம்மை எதிர்ப்பதற்கு ஒருவர் கூட இல்லையே. நாம் முன்னேறிச் செல்வோம். அந்த அரசன் படை வீரர்களுடன் அரண்மனைக்குள் நுழைந்து மாடிக்குச் சென்றான். அவர்கள் சுபுதி மன்னனை கைது செய்தனர். வீரர்களே, இந்நாட்டு மன்னனையும் அமைச்சர்களையும் கைது செய்யுங்கள். கோசல மன்னன் சுபூதியையும் அவரது அமைச்சர்களையும் இடுகாட்டுக்கு இழுத்துச் சென்று அவர்களை கழுத்தளவு நிற்க வைத்து புதைத்து விடுமாறு கூறினான். தான் கழுத்தளவு மண்ணில் புதைக்கப்பட்டாலும் கோபம் கொள்ளாமல் மன்னர் சுபூதி மௌனமாக இருந்தார். அவருடைய அமைச்சர்களும் எதுவும் சொல்லாமல் கட்டுப்பாட்டோடு நின்றனர். இதைக் கண்ட அந்த கோசல மன்னன் சிறிதும் கருணை காட்டவில்லை. ஐயோ பாவம்! இன்று இந்நாட்டு நரிகளுக்கு விருந்து கிடைக்கப் போகிறது. நள்ளிரவு நேரத்தில் நரிகளின் கூட்டம் அந்த இடுகாட்டில் திரிந்தன. அவை புதிய மனித மாமிச வாடையை உணர்ந்து அவர்களை நோக்கி வந்தன. அப்போது சுபுதி மன்னனும் அவரது அமைச்சர்களும் ஹூ 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 இந்த சப்தம் நரிகளை பயமுறுத்தின. அவை வெகுண்டு ஓடின. இந்த மனிதர்கள் நமக்கு விருந்தாகவே இங்கு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். வாருங்கள், பயப்படாமல் வாருங்கள். நரிகளின் தலைவன் அருகில் வந்ததும் சுபுதி மன்னன் தனது கழுத்தை அசைத்து வரவேற்றான். ஆனால் அந்த நரி கடிப்பதற்குள் சுபுதி மன்னன் நரியை கெட்டியாக பிடித்துக் கொண்டான். நரிகளின் தலைவன் பயத்தில் ஊளையிட்டான்.
அதைக் கண்ட மற்ற நரிகள் ஓடிவிட்டன. அந்த நரிகளின் தலைவன் தன்னை விடுவித்துக் கொள்ள போராடியது. ஆனால் மன்னன் பிடியிலிருந்து விடுபட முடியவில்லை. சுபுதி மன்னன் அந்த ஊளையிடும் நரியை விடுவித்தான். பிறகு மன்னனும் தனது உடலை விடுவித்து மேலேறினான். தன்னுடன் இருந்த மற்ற மந்திரிகளையும் விடுவித்தார். பிறகு மந்திரிகளின் பயத்தை அவன் போக்கினான். அதன் பிறகு மன்னன் அருகே ஒரு இறந்த உடலைக் கண்டான். பிறகு மந்திரிகளின் பயத்தை அவன் அதை தொடாதே, அது என் இரவு சாப்பாடு. அது என்னுடையது. அந்த பிசாசுகள் அவைகளுக்குள் சண்டையிட்டுக் கொண்டு ஒன்றை ஒன்று வசவு செய்து கொண்டிருந்தன. நிறுத்து, அங்கே பார். இவர்தான் பனாரஸ் நாட்டை ஆண்டு வந்த மாமன்னர் சுபுதி. இவர் நேர்மைக்கும் நற்பண்புக்கும் மிகவும் புகழ் பெற்றவர். தங்களுக்கு செய்ய வேண்டியது ஏதாவது அந்த பிணத்தை அவரிடம் இழுத்துச் சென்றார்கள். சமமாக பங்கிட்டுக் கொடுங்கள். நண்பர்களே, நான் உங்களுக்கு சமமாக பங்கிட்டுக் கொடுக்கிறேன். ஆனால் நான் மிகவும் அழுக்காக இருக்கிறேன். புஷ்பங்கள் போன்றவற்றை பனாரஸ் மன்னனது அரண்மனையிலிருந்து கொண்டு வந்தனர். நான் தங்களுக்கு செய்ய வேண்டியது ஏதாவது இருக்கிறதா அரசே? இந்தாருங்கள். ஆமாம். மீண்டும் தங்கள் மந்திர சக்தியை பிரயோகித்து பூதங்கள் ஒரு தங்க தட்டில் சாப்பாடும் தங்க சொம்பில் தண்ணீரும் கொண்டு வந்து கொடுத்தன. சுபுதி மன்னன் சாப்பிட்ட பின்பு தனது பனாரஸ் அரண்மனையிலிருந்து தனது வாளை கொண்டு வந்து தருமாறு கட்டளையிட்டான். வாளும் வந்து சேர்ந்தது. அந்த பிணத்தை இரு கூறாக வெட்டுகிறான் சுபுதி மன்னன். இந்தாருங்கள் உங்களுடைய பாதி கூறு பிணம். சரிபாதியாக பிளக்கப்பட்ட பிணத்தை அந்த பசியுடன் இருந்த பூதங்கள் சாப்பிட்டன. பிறகு அவை நன்றியுடன் கூறின, எங்களது வயிறு நிறைந்து விட்டது. நான் தங்களுக்கு செய்ய வேண்டியது ஏதாவது உண்டா அரசே? உங்களது மந்திர சக்தியால் என்னை உடனடியாக கோசல மன்னனின் அரண்மனையில் இருக்கும் அவனது படுக்கை அறைக்கு கொண்டு செல்லுங்கள். மற்ற மந்திரிகளை அவரவர் இல்லங்களில் கொண்டு போய் சேர்த்து விடுங்கள். அவ்வாறே அந்த பூதங்கள் மன்னனின் கட்டளையை நிறைவேற்றின. அதே சமயத்தில் கோசல மன்னன் தனது அரண்மனை சயன கிரகத்தில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். சுபுதி மன்னன் தூங்கும் மன்னனின் வயிற்றில் தனது பட்டா கத்தியால் லேசாக தொட்டான். மன்னன் அதிர்ச்சியுடன் எழுந்து பார்த்தான். சுபுதி மன்னன் தனது முன்னே கத்தியுடன் நிற்பதைக் கண்டான். மன்னரே, எனது காவலர்களையும் மீறி எவ்வாறு எனது அறைக்குள் வந்தீர்கள்? தங்களை நான் கழுத்து வரையில் புதைத்துவிட்டல்லவா வந்தேன். அப்படியிருந்தும் தாங்கள் சுத்தமான உடையுடன் சுத்தமான ஆபரணங்களுடன் எப்படி இங்கு வந்தீர்கள் என்பது எனக்கு புரியவில்லையே. இப்படி ரம்மியமாக தாங்கள் காட்சியளிப்பது எனக்கு ஆச்சரியத்தை உண்டாக்குகிறது. இரண்டு பூதங்கள் சண்டையிட்டு வந்ததையும் அந்த சண்டையை தான் எவ்வாறு தீர்த்து வைத்தேன் என்றும் அந்த பூதங்கள் தங்களது மந்திர சக்தியால் நீராட நீரும் உடைகளும் ஆபரணங்களையும் கொடுத்து உதவி செய்ததை கூறினான். சுபுதி மன்னன் தனது நாட்டில் சிறப்பாக அரச எவர்க்கும் இன்னா செய்யாம அரசே, என்னை மன்னித்து விடுங்கள் அரசே. அந்த பிணம் தின்னும் பூதங்கள் தங்களது அருமையை உணர்ந்து உங்களுக்கு உதவியும் செய்து இருக்கின்றது. ஆனால் ஆறறிவு படைத்த மனிதனாகிய நான் தங்களது பெருமையை உணராமல் பெரும் தவறுகளை செய்துவிட்டேன்.
ஒரு நாட்டின் மன்னனாக இருந்து கொண்டு நான் இவ்வாறு செய்தது மன்னிக்க முடியாத குற்றமாகும். இப்பொழுது சொல்கிறேன், இனி நான் தங்களுக்கு எதிராக எந்த ஒரு செயலும் செய்ய மாட்டேன். மன்னா, தாங்கள் மிகவும் நல்லவர். இனி நான் தங்களுடைய உண்மையான நண்பராக இருப்பேன். நான் தங்களுக்கு செய்த தவறை மன்னித்து என்னை நண்பனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். கோசல மன்னன் மறுநாள் தனது அரசவையை கூட்டி எல்லா வீரர்கள் முன்பும் சுபுதி மன்னனை புகழ்ந்து அவரது மன்னிப்பை வேண்டி வணங்கினான். அவரது ராஜ்யத்தை அவரிடமே திருப்பித் தந்து அவருக்கு எப்போதும் உண்மை நண்பனாக இருப்பேன் என உறுதிமொழி கூறினார். தனக்கு தீய சூழ்ச்சிகளை கூறிய துன்மந்திரிக்கு தகுந்த தண்டனை அளித்தான். தனது யானைகள் படைகளுடன் மீண்டும் கோசல நாட்டிற்கே திரும்பி வந்தான். சுபுதி மன்னன் தனது நாட்டில் சிறப்பாக அரச பரிபாலனம் செய்து வந்தான். எவர்க்கும் இன்னா செய்யாமல் இருந்தால் அந்த நல்லிதயம் எல்லோரையும் ஈர்க்கும்.